ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு ரொம்பவே நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், எளிமையானவரும் கூட. உடல் உறுப்புகள்லாம் ஒன்று ஒன்றா செயலிழந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. உப்பு அதிகமாகிடுச்சு, கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு நல்லவரை வாழ்ந்ததை நம்ம ஜென்ரேஷன் பார்த்ததுன்றதே ஒரு அரிதான ஒரு விஷயம். இன்னும் பல பேருக்கு இவர் யாருன்னு தெரியாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கவும் முற்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பில்லை. இன்கேஸ் அவர் இனிமே பேசக்கூடிய ஒரு பெயரில் வருவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லக்கண்ணு அவர்கள் தன்னை 18 வயசுலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைச்சிட்டாரு. அவரோட முதல் நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வைகுண்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம், அங்கே அந்த காலத்தில் ஒரு 2000 நெல் மூட்டைகளை பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த 2000 நெல் மூட்டையை இவர் தெரிஞ்சதுமே ஜனசக்தி என்ற பத்திரிகையில் எழுதுகிறாரு. எழுதினுமே அதை பார்த்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த 2000 நெல் மூட்டையை சேவ் பண்ணிட்டாங்க. சேவ் பண்ணதுமே இவர் அப்போருந்து தான் தன்னை மக்களுக்காக இணைச்சிக்கணும்னு சொல்லி முழு மூச்சோட கட்சிக்குள்ளே வராரு. அவங்க அப்பாவுக்கு கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்த அவர் கட்சியில் இணைச்சி அப்போருந்து போராட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருந்தவர் என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக இடையில கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணாங்க. அப்படி தடை பண்ண உடனே இவர் நெல்லை சதி வழக்கில் 7 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுறாரு. அதுவும் ஒரு இருட்டான சிறை. அந்த சிறையில் வாழ்நாளை கழிச்சு அவர் வெளியே வந்தப்போ இந்தியா சுதந்திரம் வந்துருச்சு. சுதந்திரம் வந்ததும் அப்போருந்தே கட்சியில் இணைச்சி தன்னை முழு முயற்சியாக மக்களுக்காக தன் வாழ்நாளை முழுசும் கழிச்சுக்கிட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இவர் 80 வயசு ஆனது பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 1 கோடி எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணி அவருக்கு தந்திருக்காங்க. உடனே அந்த 1 கோடி அவர் வாங்கிக்கல, திருப்பி கட்சிக்கு போய் தந்துட்டார். அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் பணமும் கையில் கொடுத்துச்சு. கையில் கொடுத்த பணத்தை பாதி விவசாய சங்கங்களுக்கும் பாதி கட்சிக்குமே கொடுத்துட்டாரு. தனக்கு வந்த பணத்தில் 1 ரூபா கூட தான் எடுத்துக்கலை. கவர்மெண்ட் கொடுத்த காரையும் யூஸ் பண்ணல, கவர்மெண்ட் கொடுத்த வீடு யூஸ் பண்ணல. ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர். இப்பேற்பட்ட தலைவர்லாம் இனிமேல் எங்கேயும் வரமாட்டாங்க. அப்படி இருந்த ஒருவரையே அரசியலில் 2 டைம் போட்டி போட்டு அவரை தோற்கடித்த மக்கள் தான் நம் மக்கள். அப்படிலாம் இருந்தார் அவர், வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோன்றது ஒரு பெருமை தான்.